ஹalleluya, தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு நாள் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க அவர் கொடுத்த வாய்ப்புக்காக அவருக்கே துதிகளை செலுத்துகிறேன். வாங்க ஒரு சுருக்கமான செய்தியை அவருடைய பரிசுத்த வேதத்திலிருந்து தியானிப்போம், செபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம் ஐயா. சோர்ந்து போயிருக்கிறோம், நொந்து போயிருக்கிறோம். வாழ்க்கையில எவ்வளவோ துன்பங்களோடு இருக்கிறோம், அழுத்தத்தோடு இருக்கிறார்கள் என்று எத்தனையோ பேர் தெரியப்படுத்துகையில், பலன் கொடுக்கிறவர் நீரே, ஆறுதலை கொடுக்கிறவர் நீரே, ஆதரிக்கிறவர் நீரே, புதிதாக்குகிறவர் நீரே என்று இன்னொரு முறை நாங்கள் நினைவு கூறும்படி உம்முடைய வசனத்திலிருந்து பேசும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எழுந்திருச்சிட்டீங்களா? குட் மார்னிங். இன்னும் படுக்க மேல இருக்கிறீங்களா? ஐயோ, ஒருவேளை நீங்க வேற தேசத்துல இருந்தா, இது வேற நேரமா இருந்தா, வேற நேரத்துல ஒருவேளை நீங்க யூடியூப்ல இது வாட்ச் பண்ணிட்டு இருந்தாலும், எந்த நேரத்துக்கு ஆனாலும் நம்ம இதயத்துக்கு தேவையான ஒரு செய்தி அவருடைய வசனத்துல இருக்கிறதுனால கவனமா கேளுங்க. நம்ம காலமே என்னங்க, நீங்க காலமே களைச்சு போயிடுவீங்களா? நீங்க எல்லாருமே கூட காலையில கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. ஏன்னா இரவு நல்ல ஓய்வு எடுத்திருப்பாங்க. கிடைச்சுதா இல்லையா? அநேகர் இரவெல்லாம் தூங்க மாட்டாங்க. இரவெல்லாம் அழுது கொண்டிருக்கிறவங்க இருக்கிறாங்க. இரவெல்லாம் பாவத்துல சந்தோஷிக்கணும்னு சொல்லி தங்களுக்கு தாங்களே அழிவை உண்டு பண்ணுகிறவங்களும் இருக்கிறாங்க. இதோ இன்றைக்கு இந்த செல்போனை பிடிச்சுக்கிட்டு, டிவியை பிடிச்சுக்கிட்டு, இந்த சோசியல் மீடியால உட்கார்ந்து தேவையில்லாததுல மனசெல்லாம் கெடுத்து கொள்ளுகிறவங்க இருக்கிறாங்க. பாருங்க, காலையில எழுந்திருக்கும் போது நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷா எழுந்திருப்பதற்கு பதிலாக இன்னும் வெறுப்பா, இன்னும் கவலையா, இன்னும் ஏதோ திருப்தி இல்லாம வெறுப்போட இருப்பது என்பதை அநேகர்ல நாம பார்க்கிறோம். சாதாரணமா காலையில ஃப்ரெஷ்ஷா இருப்போம். இரவு நல்லா தூங்கி எழுந்த பிறகு சாயங்காலத்துக்குள்ள களைப்பாயிடுவோம். ஆமா, ஃப்ரெஷ்ஷா ஆயத்தமாகி ஆபீஸ்க்கு போவோம். ஃப்ரெஷ்ஷா பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி ஸ்கூலுக்கு அனுப்புவோம். ஆனா பாருங்க, அவங்க திரும்ப வரும்போது எப்படி இருப்பாங்க? ரொம்ப டயர்டா, வேர்வையோடு கூட. பயங்கரமா இருக்குல்ல வெயில். இந்த வெயிலுக்கு அநேகர் இப்ப சிக்காயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் மோசமான சூழ்நிலைகளும் காணப்படுது. வெளியே போனா ஃபுல்லா பொல்யூஷன் தான். காற்று பொல்யூட் ஆயிடுச்சு, வானிலை கெட்டு போயிடுச்சு, தண்ணி கெட்டு போயிடுச்சு. சாயங்காலத்துக்குள்ள களைத்து போய் விடுகிறோம். திரும்ப வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம குளிச்சுட்டு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா தூங்கினா புது பலனை பெறுவோம். தேவன் அப்படியாக தான் பகல் வேலைக்காக இரவு தூக்கத்துக்காக உண்டாக்குனாரு. ஆனா நம்ம அதை ஏடாகூடமாக்குறோம். சிலர் பாருங்க, இரவும் பகலும் ஏதோ பிரயாசப்பட்டு சம்பாதிச்சு பெரியவங்களடணும்னு சொல்லி சம்பாத்தியத்துல விழுந்து உலக கவலைகள்ல மூழ்கி போகிறாங்க. அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையே வெறுத்து போகிறவங்களா இருக்கிறாங்க. சாலமோன் போன்ற ஞானி சொன்னார், எதையோ சாதிக்கலாம் என்று சொல்லி உன் முயற்சிகளை நீ செய்து சந்தோஷம் எங்க இருக்கோ நான் கண்டுபிடிக்கணும், எதையோ புதிய காரியங்களை கண்டுபிடிக்கணும்னு எல்லா ஆராய்ச்சிகளையும் செய்த பிறகு, இதற்காக எல்லா முயற்சிகளையும் எடுத்த பிறகு இதெல்லாம் வீண்தான் என்று ஒரு முடிவுக்கு வருகிறாரு. அவர் சொல்றாரு, ஒருவன் வயிறு நிறைய சாப்பிட்டு திருப்தியா தூங்குனா அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லைன்னு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாரு, முடிவுக்கு வந்துட்டாரு. நம்ம வாழ்க்கையில கூட எல்லாம் முடிந்த பிறகு, முடி வெள்ளையான பிறகு, வாழ்க்கை சுமையான பிறகு, கடன்ல மூழ்கி போன பிறகு, அனாவசியமான காரியங்களுக்காக போராடி பிரயாசப்பட்டு ஏதோ செய்து எதையோ சம்பாதிப்போம் நினைச்சா கடைசியில மீறுகிறது ஏமாற்றம் மட்டும்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அநேகர் இன்றைக்கு இருக்கிறாங்கங்க. நீங்க இருக்கிறீங்களா? தளர்ந்து இருக்கிறீங்களா? சோர்ந்து இருக்கிறீங்களா? மன உளைச்சல் இருக்கிறீங்களா? இன்னும் எவ்வளவு காலம் இந்த வாழ்க்கை, எவ்வளவு காலம் இந்த பிரச்சனை, எவ்வளவு காலம் இந்த போராட்டம், எவ்வளவு காலம் இந்த அவமானங்களை நான் சுமக்கணும், எவ்வளவு காலம் இந்த நிந்தைகளை நான் சகிக்கணும், எவ்வளவு காலம் இனி என் வாழ்க்கை இப்படி என்கிற ஒரு வெறுப்பு உங்களுக்கு இருக்கா? அந்த நேரத்துல அநேகர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை, செத்தா நல்லா இருக்கும், செத்தா நல்லா இருக்காதுங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம மரித்தா அதை விட மோசமான நரக வேதனை இருக்கும்.
இளைத்து போனவங்களுக்கு தேற்றுகிற தேவன் இருக்கிறாருங்க. பலப்படுத்துகிற ஆண்டவர் இருக்கிறாரு. பாருங்க, ஏசாயாவின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் யாரவர்? பூமியின் கடையாந்திரங்களை, பூமியின் கடைசிய நம்ம கடற்கரைக்கு போய் பார்த்தா அங்க வானமும் சமுத்திரமும் முத்தமிடுகிறது போல இருக்கும். ஆனா அதோட கடல் முடியவும் இல்லை, வானம் அங்கே தொடவும் இல்லை. இன்னும் அதற்கு கீழே கூட இருக்கு பூமியின் கடையாந்திரங்கள். பூலோகத்தை வெற்றிடத்தில் தொங்க வைத்திருக்கிறார் ஆண்டவர். சகல சிருஷ்டியும் சிருஷ்டித்த ஆண்டவர் கலைத்து போகலங்க. பாருங்க, ஒரு பொருளை நாம வாங்குவதை விட அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். வாங்குறது ஒரு முறை தான் வாங்குறோம், ஆனா அதை தினமும் துடைத்து வைக்கணும், தினமும் அதுக்கு தேவையான அதை சரியா காத்துக்கொள்ளணும், அதை பயன்படுத்தி கொள்ளணும், மற்றும் வியர் அண்ட் டியர் எல்லாம் அவ்வப்போது ரிப்பேர் பண்ணி கொள்ளணும், துடைத்து வச்சுக்கணும், கழுவி வச்சுக்கணும். ஆண்டவர் சிருஷ்டியை உண்டாக்குனது மட்டும் இல்ல, அவர் அதை மெயின்டைன் பண்ணுகிறாருங்க. மனுஷன் அதை கெடுக்கிறான், அது வேற விஷயம். நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம என்ன செய்ய முடியுங்க? நம்ம செய்யறது கெடுக்கிற வேலைங்க தான். சரி செய்வது நம்மளால முடியாது. நமக்கு தீமை செய்ய தான் தெரியும், நன்மை செய்ய நமக்கு வராது. பழைய ஆதாமின் சுபாவம் மனிதனை நாசமாக்கி கொண்டிருக்கிறது. மனுஷன் தன்னைத்தானே கெடுத்துக் கொள்கிறான். யுத்தத்துல பாருங்க, எப்படி பாம்ஸை வச்சு ஒருத்தருக்கு ஒருவர் அழிவை உண்டாக்குறாங்க. ஐயோ, எவ்வளோ கட்டடங்களை இடித்து தள்ளுறாங்க, எதையோ சாதித்தோன்னு கம்பீரிக்கிறாங்க. ஆகாரமும் தண்ணீரும் இல்லாம அனாதைகளா அநேகரை செய்து கொண்டு மனுஷனுடைய கொடூரத்தினால திக்கற்றவர்களாக சக மனிதர்களை ஆக்குகிற நிலைமையில நாம இருக்கிறோம். நன்மை செய்வது நமக்கு வராதுங்க, தீமை செய்வதில் நம்ம முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறோம். மனுஷன் அதுக்குதான் தீமைக்கு தீமையை பெற்றுக்கொள்கிறான். அவன் வாழ்க்கையில அந்த பாடுகளும் கஷ்டங்களும் தனக்கு வரும்போதுதான் தெரியுது. அதுக்குதான் இப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கெடுக்காதே கெட்டு போவாய்ன்னு. நாம எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் தேவன் நம்மை எவ்வளவு ஆசீர்வதிப்பாரோ அந்த அளவுக்கு தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். மனுஷனுடைய பிரயாசத்தினாலே தன்னுடைய ஆஸ்தி அதிகமாகாது. கவலைப்படுவதனால் நீங்கள் ஒரு முழத்தையும் கூட்ட முடியாது. அதுக்குதான் வசனம் சொல்லுது, நமக்கு சோர்ந்து போகாத இளைப்படையாத தேவன் இருக்கிறார் என்று. அவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அவர் எவ்வளவு காலங்களும் யுக யுகமாய் தலைமுறை தலைமுறையாய் அவர் நம்மை போன்ற மனிதர்களிடத்துல பொறுமையோடு சகிப்போடு அன்போடு நாம் அழியக்கூடாது என்று, நரகத்துக்கு போகக்கூடாது என்று, பிசாசுக்காக ஆயத்தப்படுத்தின பாதாளத்துக்கு நம்ம போகக்கூடாதுன்னு நமக்காக அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செய்தது மட்டுமல்லாம இன்றைக்கு விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறாரு. அவர் சோர்ந்து போகார் இளைப்படையார் மட்டுமல்ல, 29ஆம் வசனம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போறீங்களா? பலப்படுத்துகிற ஆண்டவர் இருக்கிறாருங்க. சத்துவம் இல்லையா? பலன் கொடுக்கிற கர்த்தர் இருக்கிறாரு. அதற்குதான் நீங்க சோர்ந்து நொந்து போயிருக்கிற நேரங்களில் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் சமூகத்துல முழங்காலிட்டு அவருடைய வார்த்தைக்காக காத்திருங்க. ஆண்டவரே எனக்கு உதவுங்கன்னு ஜெபிங்க. நம்முடைய சிக்கல்கள்ல இருந்து வெளியே வர நம்மளால முடியாதுங்க. எந்த மனிதனும் இன்னொரு மனிதனை தன் பிரச்சனைகள்ல இருந்து விடுவிக்க முடியாது, மரணத்திலிருந்து தப்பு வைக்க முடியாது. ஆனா நம்ம ஆண்டவர், ஜீவனை கொடுத்த ஆண்டவர், உயிரை கொடுத்த ஆண்டவர், நம்மை உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தா, நமக்காக உயிரையே கொடுத்த மீட்பர், நம்மை பலப்படுத்தவும் நம்மை அவர் தேற்றவும் நமக்கு சத்துவத்தை பெருக பண்ணவும் அவர் எப்பவுமே ஆயத்தமாக தான் இருக்கிறாரு.
அது மட்டுமல்ல, இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர் நிச்சயமா இடறி விழுவார்கள். சின்ன பிள்ளைங்களா இருக்கிறவங்க சீக்கிரத்திலேயே சோர்ந்து போவாங்க. அவங்களுக்கு நமக்கு இருக்கிற அந்த ஸ்டாமினா இருக்காதுல்ல. வாலிபர் எப்பவும் அவசரப்படுவாங்கல்ல, அந்த அவசரத்துல இடறி விழுவாங்க. ஸ்பீடா ஓடணும்னு கால் நழுவி விழுவது போல அவங்க உணர்ச்சி பூர்வமா இருப்பாங்க. ஸ்பிரிச்சுவலா பார்த்தா கூட புதிதாக ரட்சிக்கப்பட்டவங்க, நீங்க இப்பதான் ரட்சிக்கப்பட்டீங்களா, ரொம்ப காலம் ஆச்சா? புதிதா ரட்சிக்கப்பட்ட போது சோதனைகள் உங்களுக்கு முதல் முறையா இருக்கும்போது சில நேரம் சோர்ந்து போவீங்க, சில நேரம் பலவீனம் ஆயிடுவீங்க, சில நேரம் நீங்க பக்தியில முன்னுக்கு போய்கொண்டு வாலிப பிராயத்துல வந்தது போல கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமா ஆண்டவருக்காக ஏதாவது செய்யலான்னு சொல்லி மேல மேல போய் கீழே விழுகிறவங்கள எத்தனையோ பேரை பார்க்கிறோம் இன்றைக்கு. உணர்ச்சி வசப்படுற பக்தி இல்லைங்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது. மேல மேல தாவுகிறவன் எப்பயாவது கீழே விழுவான்னு ஒருத்தர் சொன்னாருங்க. நம்ம வாழ்க்கையில நிலையான ஒரு மனதை கொண்டு இருக்கணும்னா, ஸ்டெபிலிட்டி இருக்கணும்னா, எல்லா சூழ்நிலையிலையும் காமா நிம்மதியா நம்ம அதை எதிர்கொள்ளணும்னா, சோர்ந்து போகாம இருக்கணும்னா, குழம்பி நொந்து போகாம இருக்கணும்னா, வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புது பலனை பெறுவாங்க. தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க, தேவனுடைய வார்த்தைய ஏற்றுக்கொள்ளுகிறவங்க, தேவனுடைய உதவிக்காக எதிர்பார்க்கிறவங்க, தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, ஆமாங்க, அவ்வப்போது புதிய பலனை பெற்றுக்கொள்ளுவாங்க. புதியதொரு வல்லமை, புதிய ஒரு விசுவாசம். முடிந்தது என்னுடைய கதை நினைக்கும் போது புதிய ஒரு தொடக்கமாக அது மாறுங்க. அப்படி நடக்கும். ஜபத்துல நம்ம காத்திருக்கணும். நீங்க சோர்ந்து போகும்போது, இளைத்து போகும்போது, தவறி விழும்போது, கஷ்டங்கள் வரும்போது, சோதனைகள் வரும்போது முழங்கால விழ கற்றுக்கொள்ளுங்க. ஆறுதலின் தேவனாகிய கர்த்தரிடத்துல சொல்ல கற்றுக்கோங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் பலவீனன், என்னை பலப்படுத்துங்க என்று கேட்க கற்றுக்கொள்ளுங்க. சிம்சோன் என்ற நபரை ஆண்டவர் பலவானா செய்தார், தனக்காக பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டார். வாலிப வயதுல அவன் சரீர உணர்ச்சிகளுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய திட்டத்தை மறந்து ஒரு வேசியை கண்டு அவரிடத்துல போனான். அங்கே அவளுக்கு அடிமையாயிட்டாரு. விழுந்துட்டாரு, தவறிட்டாரு, இடறி விழுந்துட்டாரு பக்தியில. திரும்ப திரும்ப அதே சோதனையில அவர் விழுந்து போயிட்டாரு. அந்த வேசி அவனை ஏமாற்ற பணத்தை வாங்கி, லஞ்சம் வாங்கி, அவனுடைய பலன் எங்க இருக்குன்னு தெரிந்து கொண்டு அவனுடைய பரிசுத்தத்தை கெடுத்து, அவனுடைய தலைமுடிய பரிசுத்தமாக்கப்பட்ட விசேஷமான அவன் முடிய வெட்டின போது கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகினார்னு எழுதியிருக்கு. அவனுடைய கண்களை பிடுங்கிட்டாங்க, அவனை சங்கிலிகளால கட்டி போட்டாங்க. தேவனுடைய நாமத்துக்கு வெட்கம் வந்தது மட்டும் இல்ல, தன்னுடைய வாழ்க்கையில நொந்து போயிட்டான். ஒரு வாய்ப்பு கிடைத்த போது ஒரு சிறிய ஜெபத்தை செய்தார். இந்த ஒரு முறை மட்டும் என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை மன்னியுங்க, உம்மை வேதனைப்படுத்திட்டேன், நீங்க கொடுத்த பலத்தை நான் வேசிகளுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், நான் உலகத்துக்காக பாவத்திற்காக அதை பயன்படுத்திட்டேன், என்னை ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கோங்க, இந்த ஒரு முறை என்னை பலப்படுத்துங்கன்னு கேட்டபோது தேவன் அவனுக்கு பலனை கொடுத்த போது, நீங்களே இன்றைக்கு நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் வாசிங்க. எவ்வளவு பெரிய அற்புதம் அங்கே நடந்ததோ. அவனுடைய இரு கைகளும் அந்த பெரிய வீட்டின் 2 ஸ்தம்பங்களுக்கு நடுவே நின்ற போது, 2 கைகளால் அதை தள்ளின போது எல்லாமே கீழே விழுந்தது. அவ்வளவா தேவ நாமத்தை வெட்கப்படுத்தின சிம்சோனை ஆண்டவர் ஞாபகப்படுத்திக் கொண்டு, குறைந்தது அவனுடைய கடைசி நேரத்துல தேவனுடைய சித்தத்தை கொஞ்சமா செய்ய முடிந்தது. ஆனா அவன் வாழ்க்கையில் நஷ்டப்படுத்தி கொண்டான். சோதனையில் விழும் முன்பே
பாவத்துக்கு இடம் கொடுக்கும் முன்பே, பலவீனராகி பிசாசுக்கு அடங்கி போகும் முன்பே ஆண்டவரே என்னை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கன்னு அவர் சமூகத்துல காத்திருந்தா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கண்டினியூஸா காலையில மத்தியானம் இரவு ஜெபம் பண்ணுங்க, தேவனோடு உறவாடுங்க, தேவ சமூகத்துல அவருடைய சித்தத்திற்காக காத்திருங்க, அவர் திட்டங்களை அறிந்து கொள்ளுங்க. கர்த்தருக்காக காத்திருக்கிறவங்க அவ்வப்போது புது பலனை பெற்றுக்கொண்டே இருப்பாங்க. ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. கிறிஸ்தவ பக்தி முடிந்து போகிறது கிடையாதுங்க, நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைகிறது. நம்ம நாளுக்கு நாள் சோர்ந்து போகிறவங்களா, நின்று போறவங்களா, பலவீனர்களா இந்த கடைசி நாட்கள்ல இருக்கிறோம்னா, நம்ம செய்யாதது ஒன்றுதான் இருக்குங்க, நம்ம குறைவு ஒன்றுதான் இருக்கு. அது என்னன்னா, கர்த்தருக்காக காத்திருப்பது. அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறது இல்ல, தேவ சித்தத்திற்காக காத்திருக்கிறது இல்ல, அவர் உதவிக்காக எதிர்பார்க்கறது இல்ல, தேவனுடைய பலனுக்காக கேட்கறது இல்ல. இன்றையில இருந்து சோர்ந்து போகும்போது, களைத்து போகும்போது, நொந்து போகும்போது, வெறுத்து போகும்போது, ஆண்டவரே என்ன ஒரு முறை பலப்படுத்துவீங்களா? ஆண்டவரே என்ன நீங்க தேற்ற மாட்டீங்களா? ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா? இந்த இளைப்பில் இருந்து, இந்த உற்சாகமின்மையிலிருந்து என்ன விடுவிக்க மாட்டீங்களா என்று நம்ம கேட்டா அற்புதமான பதில்களை பெறுவோம். ஆவிக்குரிய விதத்துல பலவான்களா முன்னுக்கு போக முடியுங்க. செபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இந்த உலக பயணத்துல நாங்க போகையில் சோர்ந்து போகிறோம் அப்பா, இடறி விழுகிறோம் ஆண்டவரே, உடைந்து போகிறோம்ப்பா, அநேக முறை தவறி விழுகிறோம் ஐயா. ஆனாலும் உம்மை நோக்கி கூப்பிட்டா எங்களை எழுப்புகிற தேவன் என்று, உமக்கு முறையிட்டா பதில் கொடுக்கிற தேவன் என்று, சமூகத்தில் காத்திருந்தா புது பலன் கொடுப்பீர் என்று, சோர்ந்து போகாத, இலைப்படையாத நித்திய தேவன் எனக்கு இருக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்துல காத்திருக்கவும் ஜெபிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்றைக்கு யார் நொந்து இருக்கிறாங்களோ, குடும்ப பிரச்சனைகளால், ஆரோக்கியம் இல்லாததுனால, வேலை சுமையினால, பொருளாதார நெருக்கடினால, யார் எந்த விஷயத்துல எப்படியாக சோர்ந்து இருக்கிறாங்களோ, இளைத்து வெறுத்து போயிருக்கிறாங்களோ, அப்படிப்பட்டவங்களை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல விடுவிக்கிறோம் அப்பா. அவர்கள் உம்மை வேண்டிக் கொண்டு புதுபலனை பெற்றுக்கொள்ள, ஓடினாலும் இளைப்படையாம, நடந்தாலும் சோர்ந்து போகாம இருக்கிறவங்களா உம்முடைய வருகை வரைக்கும் நிலையாக இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் 8939801234 நம்பருக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்க பட்சத்துல நாங்க ஜெபிக்கிறோம். நீங்க எந்தெந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்ற விஷயத்த கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ண மறந்துடாதீங்க. டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையோடு இதே நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிற அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஹalleluya. மும்பையை சுற்றி இருக்கிற இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமான மே 1ஆம் தேதி ஒரு விசேஷமான கெட் டுகெதர் மீட்டிங்கை உங்களுக்காக ஆயத்தப்படுத்துகிறோம். நேரம் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை நடக்கிற இந்த ஒரு மீட்டிங்க்கு நீங்க நிச்சயமா வருவீங்கன்னு சொல்லி நேரடியாக உங்களை பார்க்கவும், தனிப்பட்ட விதத்துல உங்களுக்கு ஜெபிக்கவும், தேவன் கொடுக்கிற வார்த்தையை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள சென்னையிலிருந்து நாங்க மும்பை வருகிறோம். வாங்க, இந்த கெட் டுகெதர் மீட்டிங்ல பங்கு கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெறுங்க. முகவரியை கவனிங்க. மார்னிங் ஸ்டார் இங்கிலீஷ் ஸ்கூல், சயான், தாராவி, மும்பை. மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேண்டுமானா ஸ்கிரீன்ல உங்களுக்காக கீழே காணப்படுகிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. லிங்க் உங்களுக்கு நாங்க அனுப்புவோம். உங்க உறவினர் நண்பர்களோடு வாங்க,
வாங்க விசேஷமா நாம ஜெபிப்போம். தேவ சமூகத்துல நம்முடைய தனிப்பட்ட பாரங்களுக்காக, அநேகருக்காக விண்ணப்பம் செய்வோம். தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். பங்கு பெறுங்க, தேவ ஆசீர்வாதங்களை பெறுங்க. கண்டிப்பா வருவீங்கல்ல? ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்